இந்த ரமலானுடைய மாத காலங்களில் இரவு தொழுகையை இன்றைக்கு அநேகமாக வீட்டிலேயே எல்லோருமே தனித்தனியாக தொழுகின்றார்கள். அந்த வீட்டிலேயே தனித்தனியாக தொழக்கூடியவர்கள் தெரிந்து வைக்க வேண்டிய முக்கியமான சில விடயங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை வெள்ளிக்கிழமை ரமலானுடைய ஆரம்பமாக இருக்கின்றது. இன்று இரவு எல்லோருமே நோன்பு வைத்து நாளை வெள்ளிக்கிழமையை முதலாவது நோன்பாக ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை வைக்கக்கூடிய அனைவருக்கும் அதற்குரிய முழுமையான கூலியை வழங்குவானாக என்று பிரார்த்தித்து கொண்டு, இந்த ரமலான் மாதம் சம்பந்தமாக இரவு தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அந்த இரவு தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் இந்த ரமலானுடைய மாத காலங்களில் இரவு நேரங்களில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த இரவு தொழுகையை நம்ம தராவீஹ் தொழுகை அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தொழுகையினுடைய இந்த பெயர்களை வச்சு இது என்ன, அது என்ன, இது என்னங்கிற ஒரு சர்ச்சை ஒன்றிக்கும். முதல்ல அதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இரவு தொழுகை எப்படி தொழுகிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். பொதுவாக இந்த தராவீஹ் தொழுகை அப்படிங்கிற அந்த பேர் ரமலான் காலத்தில் இரவு நேரத்தில் நின்று தொழுவாங்க இல்லையா, பள்ளிகளில் எல்லாம் நின்று தொழுவாங்க, வீட்டில் தொழுவாங்க. அப்படியான அந்த தொழுகைகளுக்கு தராவீஹ் தொழுகைன்ற பேர் இன்றைக்கு சூட்டப்படுது. உங்களுக்கு தெரியுமா, இந்த தராவீஹ் தொழுகைங்கிற பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ பயன்படுத்தவே இல்லைங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு ஹதீஸிலையும் சஹாபாக்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஸலாத்து தராவீஹ் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியதே கிடையாது. ஹதீஸில் அப்படி ஒன்று கிடையாது. ஆனால் அந்த ஸலாத்து தராவீஹ்ங்கிற சொல்லு பிற்காலத்தில் இமாம்களால் வைக்கப்பட்ட ஒரு பேர். அப்போ பேர் பின்னால் வைக்கப்பட்ட அந்த பேர் வைக்கப்பட்ட அந்த பிள்ளை நேரத்தோட இருந்திருக்குது. பேர் வைக்கிறதாண்டா ஒரு பிள்ளை இருக்கணும் இல்லையா? அப்போ ஸலாத்து தராவீஹ் என்ற பேர் பிறகுதான் வைக்கப்படுது என்றால் அந்த தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எப்படி அழைச்சாங்க, அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அதுக்கு கியாமுல் லைல் அப்படி என்று சொல்லுவாங்க, இரவு தொழுகை அப்படி என்பாங்க. அப்போ இரவு தொழுகை வேறு, ஸலாத்து தராவீஹ் வேறு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தஹஜ்ஜத் தொழுகைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸலாத்து தஹஜ்ஜத். இந்த ஸலாத்து தஹஜ்ஜுத்ங்கிற இந்த தஹஜ்ஜத் தொழுகையும் கியாமுல் லைல்ங்கிற இந்த இரவு தொழுகையும் அதே மாதிரியாக தராவீஹ் தொழுகை என்கிற இந்த தொழுகையும் மூணுமே ஒன்றுதான். அதுக்கு வித்ரு தொழுகை என்ற ஒரு பேரும் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வித்ரு தொழுகை அதைத்தான் நாடுது. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல நாங்கள் இந்த தொழுகை ஒன்று பல பேர் எப்படி வந்துச்சு அப்படி என்று கேட்டால், பொதுவாக புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்ட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான் காலத்து இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மனைவி கிட்ட தான் இரவுல அவங்க தொழுகைகளை பற்றியே கேட்க முடியும். அப்போ ரமலான் காலத்தில் எப்படி அவங்க இரவு தொழுகை தொழுதாங்க அப்படின்னு ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க. இது புகாரியில் முஸ்லீம்ல எல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதுக்கு பதில் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழுததில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் கேள்வி கேட்கும்போது ரமலான் காலத்தில் விசேஷமாக என்ன தொழுகை இருந்துச்சு என்று கேட்குறாங்க. ஆயிஷா நாய் அவருடைய கேள்வியை புரிஞ்சுக்கிறாங்க. இவர் ரமலான் காலத்துக்கு விசேஷ தொழுகை ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ரமலான் காலத்தில் இல்லைப்பா எல்லா காலத்திலையும் இந்த 11 தான் அப்படிங்கிறத ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது. ரமலான் காலத்தில் அதை தொழுதால நாங்கள் தராவீஹ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கியாமுல் லைல், தஹஜ்ஜத், வித்ர் அப்படித்தான் சொன்னாங்க. தஹஜ்ஜத் தொழுகை அப்படின்னு சொன்னால் தூங்கி எழுந்ததுக்கு தஹஜ்ஜத்ங்கிற அரபு சொல்லு பயன்படுத்தப்படும். தூங்கி ஜாமத்தில் எழும்பினா அதுக்கு தஹஜ்ஜத்ங்கிறது. அப்போ ஸலாத்து தஹஜ்ஜத் என்றால் முதல் இரவுல தூங்கி பின்னிரவுல எழும்பி தொழுதால் அதுக்கு ஸலாத்து தஹஜ்ஜத்
தஹஜ்ஜுத் தொழுகை அப்படிங்கிறோம். முதல்லயே தொழுக, தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம தொழுதால் அது இரவு தொழுகை, கியாமுல் லைல் அப்படிங்கிற அந்த பேரு வந்து என்ன செய்யப்படுது? தஹஜ்ஜுத் என்று சொன்னால் இரவுல எழும்பி தொழுகிறது சொல்றது. அப்ப ஸலாத்து தஹஜ்ஜுத் என்றால் இரவில் எழும்பி தொழுதான் அப்படி என்று அதுக்கு என்ன செய்யப்படுது? பேரு வைக்கப்படுது. முந்தின இரவிலேயே நின்று அதை தொழுதால் அதுக்கு கியாமுல் லைல். கியாமுல் என்றால் இரவில் நின்று தொழுதல். அது எப்பவுமே இரவு தொழுகை ஒத்தையில தான் முடியணும். அப்போ ஒத்தப்பட தான் அது இருக்கிறதுனால அதுக்கு பேரு வித்ரு தொழுகைன்னு பேரு வைக்கப்படுது. வித்ரு என்றால் ஒற்றை அப்படி என்று படுது. அப்ப இவ்வளவு தான் அங்க காலத்துல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அது எதுக்கு தராவி என்ற பயன்பாடு வந்துச்சுன்னு சொன்னால், தர்வீஹத்துன் என்கிற சொல்லினுடைய பன்மை சொல் தான் தராவீஹ்ங்கிறது. தர்வீஹத்துன் என்றால் ஓய்வெடுத்தல். அப்ப ராஹத்துன்ற அரபுல தமிழ்லயே நம்ம அந்த சொல்ல நம்ம சொல்லுவோம். ராஹத்தா இருக்குது, அவன் ராகத்துக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படியேமோ. அப்ப அந்த ராகத்து தர்வீஹத்து இதெல்லாம் வந்து ஓய்வு எடுத்தல். அப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு களைப்பில் அப்படியே உட்கார்ந்து இருந்தா அதுக்கு பேரு தர்வீஹான்னு சொல்றது. இந்த தர்வீஹாங்கிற சொல்லினுடைய பன்மை சொல் தான் தராவீஹ்ங்கிறது. அப்ப இந்த நீளமாக தொழுகிறதுனால 2 ரக்காத் தொழுதுட்டு இடையில அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. அப்ப அந்த இடையில கட்டிங்க அந்த உட்கார்ற அந்த இடங்களுக்கு வந்து தராவீஹ் என்று பயன்படுத்தப்படும். ஓய்வெடுத்து தொழும் தொழுகை. அதனால இதுக்கு பேரு தராவி தொழுகை என்று பேர் வந்துச்சு. அதனாலதான் இந்த ஹதீஸையே நபி அவர்கள் 11ஐ விட அதிகமாக ரமலானிலும் தொழல, மற்ற காலத்திலும் தொழல என்று ஆயிஷா சொல்றாங்களே. இந்த ஹதீஸ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ரமலானுடைய காலத்து இரவு தொழுகைக்கும் தராவி தொழுகை தலைப்பை போட்டும் அதைத்தான் கொண்டு வராங்க. தஹஜ்ஜுத் தொழுகை என்ற தலைப்பை போட்டும் அதைத்தான் கொண்டு வருவாங்க. எனவே தொழுகை ஒன்றுதான். இப்போ நம்ம தொடச்சிக்கிட்டா டவலு, உடுத்துக்கிட்டா வேட்டி, போத்திக்கிட்டா பெட்ஷீட்டு, துணி ஒன்று தான். அதனால தொழுகைங்கிறது இரவு தொழுகை எப்பவுமே இருக்கிறது தான். அது வந்து ஒத்தையில் இருக்கிறதுனால அதுக்கு வித்துரு. தூங்கி பின்னாடியும் எழும்பி தொழலாம் என்றால் அது தஹஜ்ஜுத். எழும்ப மாட்டோம், தொழுதுட்டே தூங்குவோம் அப்படின்னு சொன்னால் அது கியாமுல் லைல். ரமலான் காலத்துல கொஞ்சம் நீளமா தொழுறதுனால அதுக்கு பேரு தராவீஹ். இந்த வித்தியாசத்தை விளங்கிக்கிட்டா சரி. இப்ப இந்த தராவீஹ் தொழுகைங்கிற இந்த தொழுகையை வந்து சில இடங்களில் 23 தொழுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சில பகுதிகளில் வந்து 60 வரைக்கும் தொழுததாக எல்லாம் சில அறிவிப்புகள் வருது. ஆனால் 11 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். இதை விட அதிகமாக தொழுததாக 23 என்றோ 34 3 என்றோ இப்படி 60 என்றோ வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே ஆதாரபூர்வமற்ற லைவான ஒரு ஹதீஸாகத்தான் என்ன செய்து இருக்குது. முவத்தா மாலிக்ல ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை முவத்தா மாலிக்ல வந்து கொண்டு வந்து பாருங்க, ஹதீஸ் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த முவத்தா மாலிக்ல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹதீஸை கொண்டு வந்து எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல உள்ள ஹதீஸ் என்ன எழுதுறாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தமீமுத் தாரிக்கும் உபய் இப்னு கஅபுக்கும் மக்களுக்கு 11 ரக்காயத்து தொழுவிக்குமாறு ஏவினார்கள். உபய் இப்னு கஅப் ஆண்களுக்கும் தமீமுத் தாரி பெண்களுக்கும் 11 ரக்காயத் தொழுவிக்குமாறு ஏவினார்கள் என்று வருது. அப்போ அந்த ஹதீஸ் சஹீஹ். இந்த ஹதீஸ் லைவான ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமானது. அதாவது நம்பகத்தன்மை, அதாவது தனக்கு உஸ்தாது இல்லாத சந்திக்காத ஒரு ஆளுகிட்ட கேட்டதாக வந்து சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அப்படியே அந்த ஹதீஸ் சஹீஹா எடுத்துக்கிட்டாலும் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள் என்கிறதும், அவரே சம்பந்தப்பட்டு மக்களுக்கு 11 ரக்காத்து தொழுவிக்குமாறு ஏவினார்கள்ங்கிறதையும் எடுத்துக்கிட்டா அவர் காலத்தில் செஞ்சதை அவரோட சம்பந்தப்படுத்த முடியாது. உமர் ரலியல்லாஹு காலத்துல மக்கள் சாராயம் குடிச்சாங்கிறதுக்காக அவர் சொன்னாங்களா? அவர் காலத்துல 23 தொழுதாங்க. இது அவரே 11 ரக்காத் தொழுவிக்குமாறு ஏவினார்களே, அதுவும் அந்த கிரந்தத்துல தான் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு பக்கத்துல தான் அது இருக்குது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது 11. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தராவி தொழுகைக்கு இரவு நேர தொழுகைக்கு ரமலான் காலத்துல மக்களுக்கு ஏறினது 11. அதுவும் வந்து சஹீஹான ஹதீஸ். இதை விட அதிகமா தொழலன்னு ஆயிஷா நாய் சொல்றதுனால 11 விட அதிகமானது இல்லைங்கிறத நாங்க தெளிவாக சொல்லணும். இனி மக்கா மதீனாவுல ஹரத்துல தொழுவிக்கிறாங்க, 20 தொழுவிக்கிறாங்களே அப்படின்னு மக்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அங்க மக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால 10-10ஆக 2 இமாம்கள் என்று தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு நாங்க சொல்லி இருந்தோம். இன்றைக்கு வந்து மக்காவினுடைய சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்களை எடுத்து பார்த்தால் அங்க வந்து இந்த கோவிட்-19 என்கிற இந்த கொரோனா வைரஸ் காரணமாக
மக்கள் பள்ளிவாசலுக்கு வர்றது குறைவு என்கிறதுனால அங்க 10 ரக்காத்து தான் தொழுவிக்கப்படும் என்று உத்தியபூர்வமாக அறிவிச்சும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இவங்க தொழுகிறாங்கிறது இல்லை, அதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த தராவிஹ் தொழுகைங்கிறது 11 தான். அதை நீங்கள் தஹஜ்ஜத் என்று சொல்லி தொழுதாலும் சரி, தராவி என்று சொல்லி தொழுதாலும் சரி, கியாமுல் லைல் என்று தொழுதாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் இதை பிந்தின இரவுல தஹஜ்ஜத்தா பிந்தின இரவுல தொழுகிறது ஏற்றமானது. ஏன்னா நபி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பள்ளி வாசலுக்கு வராங்க, மக்கள் இரவு தொழுகைகளை அங்கும் இங்குமாக நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் 2 பேர் தொழுகிறாங்க, அங்கே தனியாக ஒருத்தர் தொழுகிறாரு, இங்கே தனியாக ஒருத்தர் தொழுகிறாரு. இப்படி மக்கள் தொழுதுட்டு இருக்கிறத உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு எல்லாரையும் ஒன்று சேர்த்து உபய் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமா போட்டு எல்லாருக்கும் தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ தொழுதுட்டு இருக்கும் போது உமர் ரலியல்லாஹு தான் வராங்க, வந்து பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் ஒரு இமாமுக்கு அப்படியே தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டீங்க, நிஅமல் பித்அத் ஹாதிஹிங்கிறாங்க. இந்த பித்அத் என்ற உடனே வழிகேட்டு சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. அங்க பித்அத்ங்கிற அந்த வழிகேடு நாட்டம் இல்லை, அந்த வார்த்தை அந்த மொழியில என்ன அர்த்தமோ அதைத்தான் சொல்றாங்க. பித்அத்ன்னு சொன்னா இப்ப எல்லாரும் பிரிஞ்சு கிடந்தவங்களை ஒன்று சேர்த்து புதுசா ஒன்றை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினாங்களே தவிர மார்க்கத்துல புதுசா ஒரு உருவாக்கலை. என்னோட ஜமாத் தொழுகை ஏற்கனவே இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்தில் மக்களுக்கு தொழுகிறாங்க, மக்களும் பின்னால நின்று தொழுதோன்னு அது ரொம்ப அழகா தொழுதுட்டாங்க. அடுத்த நாள் அந்த மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி கொஞ்சம் கிரௌடு கூடிட்டு, 3வது நாள் அதை விட கிரௌடு கூடி பள்ளி தாங்க முடியாத அளவுக்கு, பள்ளியே நிரம்புற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. 4வது நாள் தொழுகிறதுக்காக மக்கள் வந்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வரமாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் வரல. சுபஹ் தொழுகைக்காக சொன்னாங்கன்னா, ஏன் இரவு வரல தெரியுமா, நீ பயமா இருந்துச்சு, அல்லாஹ் உங்களுக்கு இதை கடமையாக்கி விட்டுருவானு பயமா இருந்துச்சுங்கிறாங்க. நீங்கள்லாம் ஆர்வமா இருக்கிறதுனால இது அல்லாஹ் பரலாக்கிடுவானு பயமா இருக்கு, பிறகு நீங்க சிரமப்படுவீங்க, அதனால நான் வரலங்கிறாங்க. அப்போ ஒரு காரணம் சொல்றாங்க, பர்து ஆகிருமோன்னு பயத்துலதான் நான் ஜமாத் தொழுகைக்கு வரல, தனியாக தொழுகிறேங்கிறாங்க. அவர் மௌத்தானத்தோட இனி பர்து ஆகாது, நபி அவங்க மரணித்தது பிறகு மார்க்கம் உருவாகாதே. அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி தொழுதாங்க, ஜமாத்தை தொழுதாங்கிற அந்த சுன்னாவை வச்சு அவங்கள ஒன்று சேர்த்துட்டு சொல்றாங்க, நிஅம ஹாதிஹில் பித்அங்கிறாங்க, நிஅம பித்அத் ஹாதிஹிங்கிறாங்க. இந்த புதுசை நாம இன்னைக்கு உருவாக்கி விட்டது நல்லதுதான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. என்றாலும் இப்ப தொழுகிறாக்களை விட தூங்குறாக்கள் சிறந்தவங்க, ஏன்னா பிந்தின இரவுல தொழுவாங்கல்ல, அதுக்கு நன்மை கூட அப்படிங்கிறாங்க. எனவே பிந்தின இரவுல தொழுகிறதுக்கு இன்னும் நன்மை கூட. அப்ப தஹஜ்ஜத்ங்கிறது பிந்தின இரவுல தொழுகிறது, இப்ப தொழுகிறது கியாமுல் லைல். இந்த பேரை பிறகு தராவி என்று வச்சாங்க. எனவே தொழக்கூடியவங்க இந்த தொழுகையை 11 தான் தொழணும். அதை தஹஜ்ஜத் வேற கியாமுல் லைல் வேறன்னு பிரிச்சிடாதீங்க. ஏன்னா சில பள்ளிகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 23 ரக்காத் தராவி என்று தொழிற்பட்டு இந்த கடைசி 10 என்ன செய்வாங்க தெரியுமா, கியாமுல் லைலுக்கு வாரவங்க வாங்க, இல்லாட்டி தஹஜ்ஜத்துக்கு வாரவங்க வாங்க என்று அதுக்கு 11 தொழுவாங்க. ஒரு இரவுல 2 தடவை தொழுதுங்கன்னா 2 ஒத்த ரெட்டை ஆயிரும். 11 23 சேர்ந்து எத்தனை ஆயிருது, 34 ஆயிரும். அப்போ கூட வந்துடுது. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப இரவு தொழுகை ஒற்றையில தான் முடியணும் அப்படிங்கிறாங்க. மகரி தொழுகையை பற்றி என்ன சொல்லுவாங்க, அது பகலினுடைய வித்துரும்பாங்க, ஏன்னா 3 ரக்காயத்து இருக்கிறதுனால. அப்ப இரவு தொழுகைங்கிறது ஒற்றையில தான் இருக்கணும். நீங்க நேரத்தோடைய தொழுதாலும், இப்ப நேரத்தோட தொழுது வித்துரு தொழுதுட்டீங்களா, அதுக்கு பிறகு உங்களுக்கு சுபகு தான் இருக்குது, அதுக்கு முன்ன தொலையலாது, எதுவுமே தொலையலாது. சுபகுக்கு பிறகு பாங்கு சொன்னதுக்கு பிறகு 2 ரக்காத்து முந்தின சுன்ன தொழிட்டு சுபகு தான் தொழ முடியும். ஏன்னா ஒரு சிலர் வித்துர தொழில் போட்டு எழும்பி திரும்ப தராவிங்கிறாங்க. நீங்க எப்படி தொழுதாலும் இந்த 11 தான் தொழணும், முதல்ல கொஞ்சம் பிறகு கொஞ்சம் என்றாலும் இந்த 11 தான் தொழ வேணும். நீங்க வீட்டில் தொழுறதா இருந்தா நீங்க 2-2-2 இருந்தா தொழுங்க. இப்போ 2-2-4 தொழுதுட்டு தூங்குறீங்க, பிறகு நீங்க எழும்பி சஹருடைய நேரத்தில் ஒரு 4 தொழுதுட்டு ஒரு 3 வித்துர தொழுறீங்க. அல்லது கூடக்கூடாது, குறைய இருக்கலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, நீங்க எழும்புறீங்க சுபகுக்கு பயப்படுறீங்கன்னா ஒரு ரக்காத்தாலும் தொழுங்கிறாங்க, கூடிக்கிட்டு போகக்கூடாது. ரசூலுல்லாஹ் 11 தொழிக்கிறாங்க, பயணத்தில் இருக்கும்போது வித்துர தொழிக்கிறாங்க, உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கிற நேரம் 5 தொழி இருக்கிறாங்கன்றலாம் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த எண்ணிக்கைக்கு மேலே நாங்கள் போய் மார்க்கத்தில் இல்லாத உருவாக்கிடக்கூடாது
அப்போ நாங்கள் விரைவில் வீட்டில் தொழுகிற நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நீண்ட ரக்காத்துக்களை சுஜூதுகளை செய்யுங்க, ருக்குகளை செய்யுங்க, குர்ஆனை ஓதுங்க. இன்னைக்கு குர்ஆன் ஓத தெரியாதவங்க, குர்ஆனில் பெருசாக மனப்பாடம் இல்லாதவங்க இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சத 3 தடவை ஓதுங்க, 4 தடவை ஓதுங்க, ஒன்றுமே ஆக போகிறதில்லை. அல்லாஹ்வுக்கு கூலி தருவான். உங்கள் ருக்கு சுஜூதுகளை நல்லா நீட்டுங்க. வீட்டிலேயே நீங்கள் தொழுகிறதுனால அழகாக கொஞ்ச நேரத்தோட எழும்பி பிந்தின இரவுலேயே நீங்கள் தொழலாம், நேரத்தோடையும் தொழலாம். ஆனால் எப்படி தொழுதாலும் நீங்கள் இந்த 11 தான் தொழணும். நேரத்தோட நீங்கள் தொழுது பிறகும் தொழுகிறதா இருந்தால் ஒற்றையில் தொழுது முடிச்சிடக்கூடாது. நம்ம பிறகும் தொழணும் அப்படின்னா ஒரு 2, 3, 2, 4, 6 அப்படி தொழுதுட்டு வைங்க. இல்லாட்டி 8 தொழுதுட்டு தூங்கிடுங்க. சஹருக்கு எழுப்பி ஒரு 3 தொழுது போட்டீங்கன்றால் அந்த ஒற்றையோடு அந்த இரவு தொழுக முடியணும். அதான் அதனுடைய சட்டமாக இருக்கும். எனவே இரவு தொழுகையை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அது ஒற்றையில் முடியும். அது 11 ரக்காத்துங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதை வீட்டில் இருக்கிறவங்க, இன்னைக்கு வீட்டில் எல்லாருமே நம்ம இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறவங்க குர்ஆன் தெரிஞ்சவங்க வயசில் சின்னதாளாக இருந்தாலும் அவர் தொழுவிக்கலாம். பாப்பா விட பிள்ளைக்கு தான் குர்ஆன் கொஞ்சம் நல்லா தஜ்வீதா ஓத தெரியும், மனப்பாடம் வைக்கணும், அவர் தொழுவிக்கலாம். அல்ல தகப்பன் தொழுவிக்கலாம். பெண்கள் ஜமாத்து நடத்த முடியாது. பெண்கள் ஜமாத்து நடத்த முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அர்ரிஜாலு கவ்வாமுன அல நிசான்னு சொல்றான். ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வாங்க அப்படின்னு சொல்றான். எப்பவுமே பெண்கள் நிர்வாகம் செய்ய முடியாது, ஆண்கள் தான் செய்யணும். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற சிறப்புமிக்க சஹாபி பெண்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, தொழுகை நடத்தினதாக கிடையாது. ஒரு பெண் தொழுகை நடத்தினதா ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சம்பவம் தான், ஒரு 3-4 ரிவாயத் வருது, எல்லாமே லைவான ஹதீஸ் தான். எனவே பெண்கள் ஜமாத் தொழ முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் மௌலவியாக்கள் ஓதி முடிச்சுட்டு வந்த மௌலவியாக்கள் வீட்டில் பெண்கள் ஜமாத் தொழுகை நடத்திட்டு இருப்பாங்க. மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, பெண்கள் ஜமாத் தொழுகை நடத்துறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. ஆண்கள் தான் தொழுகை நடத்தணும். ஆண்கள் இல்லாத பட்சத்தில் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா, தனியாக தொழுதுடுங்க. ஏன்னா மார்க்கத்தில் இல்லாத நாம் என்ன செய்யக்கூடாது, உருவாக்க முடியாது. அடுத்தது ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசல் ஸ்பீக்கரில் தொழுவிக்கிறாங்க. சவுதி சனலை நாங்கள் நேரடியாக பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சி சவுதியில் இமாம் சுதைஸ் தொழுவிக்கிறாரு, அவருடைய இமாமத்தை எடுத்து நாங்கள் வீட்டில் தனியாக அவங்க மௌமுமா நின்று நாங்கள் தொழலாமா அப்படி என்று கேட்குறாங்க. அப்படி தொழ முடியாது. ஏன் தொழ முடியாது அப்படின்னு சொன்னால், இடையில கரண்டு போனால் என்ன செய்வீங்க? இமாமே உங்களுக்கு இல்லையே, இப்போ முடிஞ்சு போச்சே. அப்போ அந்த தொடர்பு ஒன்று இருக்கணும். இமாம் மௌமூம்ங்கிறது, மௌமூம் இமாமை பின்பற்றணும். அப்போ அவர் எங்கே இருக்கிற, எந்த தேசத்தில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. இடையில கரண்ட் போனால் அவ்வளோதான், சேனல் குறைஞ்சி போச்சுன்னா வேற சேனல் விளைஞ்சிடும். அப்போ இது நம்ம பகுத்தறிவு வச்சு மார்க்கத்தை உருவாக்கக்கூடாது. இந்த கருவிகளை எல்லாம் நம்ம இமாமா எடுக்கக்கூடாது. அங்கே டிவியில் இருக்கிறது சுதைஸ் கிடையாது, அவருடைய நிழல். எனவே அப்படி இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருக்கிற நாம் தொழுவிப்போம், இப்படி தொழுதுவோம். எனவே இந்த ரமலானுடைய மாத காலத்து இரவு தொழுகைகளை தொழுது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கூலிகளை பெற்று இந்த ரமலானுடைய ஒரு சிறப்பாக இந்த இரவு தொழுகையை நாம் கடைபிடிப்போமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே இந்த ரமலான் நோன்போடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை நாங்கள் பார்ப்போம்.